வணக்கம். மக்களை வேவு பார்க்க மோடி அனுப்பும் சஞ்சார் சாதி கேமரா, மக்கள் மீது தொடுக்கப்படும் போர். அன்பு உறவுகளே, இது சம்பந்தமா தான் நம்ம பேச போறோம். தொடர்ந்து நீங்க கொடுத்துட்டு வர ஆதரவுக்கு ரொம்ப நன்றி. இப்போ சமீபத்தில் மோடி அரசாங்கம் ஒரு புதிய இந்த செல்போன் நம்ம பயன்படுத்துறோம் இல்லைங்களா, அதுல சஞ்சார் சாதி அப்படிங்கிற ஒரு ஆப்பை கட்டாயமா இந்தியாவில் தயாரிக்கப்படுகிற எல்லா செல்போன்களையும் அதை உள்ள நிறுவனம். அது கட்டாயமயமாக்கப்படும். அதன் மூலம் இப்ப நார்த் கொரியா மாதிரி, சீனா மாதிரி மிகவும் இந்த சர்வாதிகார நாடுகள்லாம் இருக்கு பாருங்க, அங்க இருக்கிற மாதிரி மக்களுடைய தகவல்களை, மக்கள் யார்கிட்ட பேசுறாங்க, என்னென்ன அந்த போன்ல இருக்கு அப்படிங்கிறத ஒரு வேவு பார்த்து அதுக்கேற்ப மக்கள் எப்போதுமே ஒரு கண்காணிப்பு நிலையில வைக்கிற ஒரு ஆப் தான் இந்த சஞ்சார் சாதிங்கிற இந்த அரசாங்கத்தினுடைய ஒரு ஆப் அப்படிங்கிறத பார்க்கணும். இதுல என்னன்னா, நம்ம நினைக்கலாம் எல்லா செல்போன்லயுமே இந்த மாதிரி தானே கேட்கறாங்க, சில தகவல்களை கேட்கறாங்க. செல்போன் நிறுவனங்களே நமக்கு நிறைய கேட்கறாங்க, நம்ம அதை கொடுக்குறோம், பல்வேறு தகவல்களை நம்ம கொடுக்குறோம், அதனால இப்ப என்ன ஆயிட போகுது அப்படின்ட்டு நம்ம இதை நினைக்க முடியாது. ஏன்னா இப்ப ஒரு செல்போன் நிறுவனம் கேட்கிற தகவல்களுக்கும், அதுவுமே சில பர்சனல் தகவல்கள் எல்லாம் கேட்டா நம்ம கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. சில நேரம் நம்ம அதை வேணாம்னா அவங்க அதை ஓகே அப்படின்னு விட்டுறாங்க. ஆனா இந்த பர்டிகுலர் ஆப்ல, இந்த சஞ்சார் சாதிங்கிற அந்த அமைப்புல என்ன மிக முக்கியம்னா, செல்போன் நிறுவனங்கள் தங்களுடைய அந்த மேனுஃபேக்சர் பண்ணும்போது அது உள்ளார இந்த ஒரு ஆப்பை உள்ள இன்ஸ்டால் பண்ணணும் அப்படிங்கிறது சட்டமயமாக்கணும். அதாவது அதன் மூலம் இப்ப அவங்க என்ன தெரிவிக்கிறாங்கன்னா, இது ஒரு சாதாரண ஒரு ஆப் மாதிரி இருக்காது. இப்ப சாதாரண ஆப்ல பாத்தீங்கன்னா, நீங்க நினைச்சா இன்ஸ்டால் பண்ணிக்கலாம், அப்ப அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு நீங்க போயிட்டே இருக்கலாம். அது ஒன்றும் மிகப்பெரிய பிரச்சனை கிடையாது. எந்த ஆப்லயுமே அன்ஸ்டால்ங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஆனா இதுல பாத்தீங்கன்னா அந்த மாதிரி எதுவும் கிடையாது. இன்பில்ட்டாவே மேனுஃபேக்சர் பண்ணும்போதே ஒவ்வொரு செல்போன் உற்பத்தி பண்ற நிறுவனங்களே இந்த ஆப்பை, இந்த சிப்பை உள்ள சொருகிடணும் அப்படின்னு அரசாங்கம், இந்திய அரசாங்கம் இப்போ ஒரு சட்டம் கொண்டு வர போறதாக இப்போ ஒரு தகவல் வெளியாயிருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். சட்டம் முன்னோடியே ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்துச்சுன்னா மிகப்பெரிய ஆபத்து. ஏன்னா இந்த சட்டத்துல மிகப்பெரிய இந்த ஆப்ல மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா, குடிமகன்களுடைய அதாவது செல்போன் இந்தியாவில் யூஸ் பண்ற ஒவ்வொருத்தருடைய அடிப்படை தகவல்கள், பர்சனல் தகவல்கள் உட்பட, அதாவது பொதுவான தகவல்கள் இல்லாம அவங்களுடைய வயது, அவங்களுடைய கம்யூனிட்டி, அவங்களுடைய ஏரியா, அவங்களோட தாய்மொழி, இந்த மாதிரி இண்டிவிஜுவல் டீடைல்ஸ் இருக்கு பாருங்க, தனித்தனியா ஒரு மனிதனுக்கு ப்ரொடெக்ட் பண்ணப்பட வேண்டிய, அதாவது இந்திய அரசமைப்பு சட்டத்தால் ப்ரொடெக்ட் பண்ணப்பட்டிருக்கிற அடிப்படை தகவல்கள் இருக்கு பாருங்க. சில நம்ம குடிமகன்களுக்கு எல்லாம் அடிப்படையான சில தகவல்களை அரசாங்கமே கேட்க முடியாது. அரசாங்கத்துக்கே அந்த ரைட்ஸ் கிடையாது அப்படிங்கிறத பாக்குறோம். ஈவன் இந்த ஆதார் கேஸ்ல கூட அதான் உச்சமன்றம் தான் சொல்லிச்சு, அடிப்படையான சில தகவல்களை நீங்க எதுக்கு கேட்குறீங்கன்ட்டு. அது மாதிரி இப்ப இந்த ஆப் மூலம் கேட்கிற இந்த தகவல் என்பது மிக மிக குருஷியலான, ரொம்ப அடிப்படையான ஒரு தனி மனிதை பற்றிய அனைத்து டீட்டெயில்களும் இதுல இருக்கும். அவனுடைய வயசுல இருந்து ஆரம்பிச்சு, அவனுடைய பேரு, அவனுடைய ஜாதி, அவனுடைய இன்கம், அவன் எந்த மதம், அவனுக்கு உள்ள ரிலேட்டிவ்ஸ்லாம் யாரு, என்ன குடும்ப அமைப்பு, அவனுடைய வருமானம், மொத்த இன்ஃபர்மேஷனும் இந்த ஆப் மூலமா அரசாங்கத்துக்கு போகும் அப்படிங்கிறத பார்க்கணும். அப்ப இது என்னன்னா, அது மக்களை முத பகுதியாக இது ஒரு மக்களை வேவு பார்க்கிறது. அதாவது இப்ப நம்ம இந்த கேமரா, சிசிடிவி கேமராலாம் வச்சு மக்களை அரசாங்கம் குற்றங்கள் நடைபெறத தடை பண்றதுக்காக வேவு பார்க்குறாங்க இல்லையா, அதை விட அதாவது பரவாயில்ல, அது பொதுவான இன்ஃபர்மேஷன் தான். அது குற்றம் புரியறவங்களை மட்டும்தான் அதை இது பண்ணுவாங்க. ஆனா இதுல இப்ப இந்த சஞ்சார் சாதியில என்ன மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா, நீங்க ஒரு தடவையும் போன் பண்ணும்போதுமே நீங்க கொடுக்குற தகவல் எல்லாமே அது உள்ள போயிடும். ஆக அரசாங்கம் நினைச்சா இந்த தகவல்களை ஒட்டு மொத்தமா வெளிநாட்டுல இருக்கிறது விற்கலாம். இல்லாட்டி இங்கேயே உள்ள மிகப்பெரிய மொபைல் கம்பெனிஸ் இருக்கு பாருங்க, குறிப்பா ஊடக கம்பெனிகள் இருக்குங்களா, அம்பானி, அதானி, இன்னும் ஏர்டெல், இந்த மாதிரியான கம்பெனிகளுக்கே கூட இந்த தகவல்களை விற்கலாம். அடிப்படையா அந்த தகவல்களை ஷேர் பண்ணி அதன் மூலம் நம்மளுடைய எல்லா தகவல்களையும் அந்த கம்பெனிகளுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கான சகல வாய்ப்புகளும் இதுல இருக்கு. இதனுடைய அடிப்படை இவங்க வெளியில என்ன சொல்றாங்க, இந்த பாஜக அமைச்சர்கள்லாம் என்ன சொல்றாங்கன்னா, என்ன இப்ப எல்லா கம்பெனிகளும் கேட்கிற தகவல்கள்லாம் நீங்க கொடுக்குறீங்க தானே, அப்ப எல்லாம் உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லாம தானே இருக்கு, அதெல்லாம் நீங்க யாராருக்கோ கொடுக்குறீங்க, அரசாங்கத்துக்கு கொடுத்தா என்ன, அதனால உங்களுக்கு என்ன பண்ண போகுது, அரசாங்கத்துக்கு நீங்க ஒத்துழைக்கணும், அரசாங்கம் உங்களுக்கு நல்லது செய்யறதுக்கு தான் பாக்குது அப்படிங்கிற மாதிரி அந்த மந்திரிகளும், அந்த பாஜக, RSS, சங் பரிவாரில் உள்ள சில ஆட்கள் இந்த ஆப்பை பத்தி பயங்கரமா பெருமையா பேசிக்கிறாங்க. அது ஒரு தேசபக்தி அப்படின்னே கூட சொல்லிக்கிறாங்கன்னா பாத்தீங்களா. நீங்க அதுல அது ஒரு தேசத்தை பாதுகாக்கிறதுக்கும் ஒரு தேசபக்தர்களுக்குமான ஒரு ஆப் தான் அது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஸோ அதனால நீங்க ஒத்துழைப்பு அதிகமா கொடுக்கணும்னு சொல்றாங்க அப்படிங்கிறத பாக்குறோம்.
ஆனா இவங்க சொல்ற மாதிரி இது ஒரு ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இது? நல்லா யோசனை பண்ணி பாருங்க. உங்களுடைய தகவல்கள் வந்து அரசாங்கத்துக்கு எதுக்கு? பர்சனல் தகவல்கள், அதாவது தெரிய வேண்டிய ஜென்ரலான தகவல்கள் வேணா அரசாங்கத்துக்கு அது தெரியப்படுத்தலாம். இப்ப நம்ம வந்து இப்போ ஆதார் கார்டுல சில தகவல்களை சொல்றோம். அதே மாதிரி வந்து ரேஷன் கார்டுக்கு அப்ளை பண்ணும்போது சொல்றோம். அதே மாதிரி எலெக்ஷன் கமிஷனுக்கு சில தகவல்களை சொல்றோம். அதெல்லாமே பொதுவான தகவல்கள் தான். ஓட்டு போட்டு எலிஜிபிலிட்டி இருக்கா இல்லையா, இல்ல ரேஷன் பெறுவதற்கு எலிஜிபிலிட்டி இருக்கா இல்லையாங்கிறத பத்தி போடுறோம். இல்ல அட்ரஸ் கொடுக்கும்போது நம்ம எங்க இருக்கிறோமோ அதை கொடுக்குறோம். அது ஓகே, அது ஜென்ரலான தகவல்கள். அது எல்லாரும் மக்களுமே வந்து அதை ஷேர் பண்ணணுங்கிறது வந்து கட்டாயம் தான். ஆனா இவங்க சொல்ற இந்த ஆப் மூலம் பெறப்படுகிற தகவல்கள் வந்து நம்ம வந்து நம்மளுடைய மொத்த செல்போன் ஆக்டிவிட்டியுமே அது வந்து வரலாறு மாதிரி பதிவு பண்ணிக்குது இல்லைங்களா? டெய்லி நம்ம அந்த செல்போன்ல என்னென்ன பண்றோமோ அந்த தகவல்கள் எல்லாம் அங்க சேமிக்கப்பட்டு அது அரசாங்கத்தால் கண்காணிக்கப்படுது அப்படிங்கிறது தான் இந்த ஆபத்து. அரசாங்கம் என்ன கண்காணிச்சுட்டு அப்படியே விட்டுருமா அவங்களுக்கு? இப்ப அதுல வந்து இப்போ மத ரீதியான ஆட்கள் யாரா இருக்கிறத ஒரு வகைப்படுத்தினாலும் வகைப்படுத்தும். அதே மாதிரி வந்து அவங்களுக்கு பிடிக்காதவங்க, அரசாங்கத்துக்கு ஓட்டு போடாதவங்களோட எப்படி எஸ்ஐஆர் மூலம் வந்து முஸ்லிம்களையும் தலித்துகளையும் இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பு மக்களையும் வந்து எவ்வளவு நீக்கணுமோ ஓட்டர் ஸ்லிப் நீக்கி அவங்க குடியுரிமையை போக்குற அளவுக்கு அட்டகாசம் பண்றாங்க இல்லையா? அதே மாதிரியான ஒரு அட்டகாசம் இதுல பண்ண மாட்டாங்கன்னு நமக்கு என்ன நிச்சயம் இருக்கு? இதுலயும் அவங்க பண்ணுவாங்க. இதை பண்றதுக்கு தான் அவங்க கேட்கறாங்க. ஏன்னா இந்த தகவல்களை வந்து தனிப்பட்ட தகவல்களை ஒரு அரசாங்கம் கேட்குதுனாலே அது வேவு பார்க்குதுன்னு தான் அர்த்தம். மக்களை வந்து தனியா கண்காணிச்சு வேவு பார்த்து அவங்களுக்கு வந்து எதிரான சில சட்டத்திட்டங்களை கொண்டு வரும்போது இந்த டேட்டாவை பயன்படுத்தி இவங்க என்ன வேணாலும் நம்ம செய்வாங்க. அது ஒரு ஃபுல் கேரண்டி. அதுதான் நடக்க போகுது. இவங்க இதோட விட்டுற மாட்டாங்க. இவங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பிரைவேட் பார்ட்டிஸுக்கு இந்த தகவல்களை விற்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி அரசாங்கமே வந்து இப்போ இந்த மாதிரியான மைனாரிட்டி விரோத மோடி அரசாங்கம் மாதிரி அரசாங்கங்கள் வந்து ஒன்றியத்துல வரும்போது இந்த தகவல்களை பயன்படுத்தி மக்களை ஒரு பகுதியினரை பிரித்து வைப்பதற்கும், ஒரு பகுதியினரை ஐசோலேட் பண்ணுவதற்கும், ஒரு பகுதியினரை டிஸ்கிரிமினேட் பண்றதுக்குமே வாய்ப்பு இருக்கு. இது எங்க போய் நிற்குதுன்னா, எலெக்ஷன்ல எப்படி போலரைஸ் பண்றாங்க அந்த மாதிரி இதுலயுமே ஒரு பகுதி மக்களை வந்து போலரைஸ் பண்ணி அவங்கள ஒதுக்கி வைக்கிறதுக்குமான வாய்ப்பும் இந்த பர்டிகுலர் ஆப் இருக்கு அப்படிங்கிறதான் பார்க்கலாம். ஆக இது வெறும் ஆப்னு நம்ம இதை சொல்ல முடியாது. இது வந்து 2 ஃபங்க்ஷனை பண்ணுது. ஒண்ணு வந்து தகவல்களை சேகரிக்குது. ரெண்டாவது வந்து முக்கியமா வேவு பார்க்குது. ஸோ இந்த வேவு பார்க்குற விஷயங்கள், இந்த தகவல் சேகரிக்கிற 2 விஷயங்களுமே வந்து அரசமைப்பு சட்டத்துக்கு முரணானது, எதிர்ப்பானது. அதே மாதிரி அதுக்கு விரோதமான ஒரு செயல்பாடாக தான் இதை பார்க்கலாம். இது இந்த அரசாங்கம் இல்லை, எந்த அரசாங்கம் இந்த மாதிரி மக்களுடைய தகவல்களை திரட்டினாலுமே அது வந்து ஆபத்தா தான் முடியும். ஏன்னா ஒரு ஜனநாயகத்துல இந்த மாதிரி ஒரு குடியரசு செட்டப்ல வந்து இந்த மாதிரி பண்றதுக்கு யாருக்குமே அதிகாரம் கிடையாது, இன்க்ளூடிங் சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா. அப்படி இருக்கும்போது இதை ஏன் வந்து மோடி அரசாங்கம் கொண்டு வருதுன்னா, எஸ்ஐஆர் மாதிரி சிஏஏ மாதிரி இதையும் வந்து பயன்படுத்தி மக்களுக்குள்ள பிரிவினை அரசியல் பண்றதுக்கும், மக்கள்ல ஒரு பகுதியினரை வந்து இன்னொரு பகுதிக்கு எதிராக திருப்புறதுக்குமான ஒரு சதி வேலையா தான் நம்ம இதை பார்க்கணும். இதை வந்து எக்காரணம் கொண்டும் அனுமதிக்க கூடாது. மக்கள் இதுக்கு எதிராக போராடணும். இதுக்கு வழக்குகள் தொடுக்கப்பட்டு இந்த பர்டிகுலர் சஞ்சார் சாதிங்கிற இந்த ஆப்பை வந்து கொண்டு வராம விடுறதுக்கான அனைத்து முயற்சிகளையும் அனைத்து களங்களையும் செய்தாதான் வந்து மக்களுடைய அடிப்படை உரிமைகள், தனி மனித தகவல்கள் வந்து பாதுகாக்கப்படும் அப்படிங்கிறத நம்ம அந்த நேரத்தில் வெளிக்கொள்கிற ஒரு கருத்தாகும். அடுத்த அமர்வுல வேற பார்ப்போம். நன்றி, வணக்கம்.